2023 டிசம்பர் மாதத்தில் தொடர் கனமழையால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையே இழந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு உதவும் வகையில் சென்னையை சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய சங்கங்கள் ஒருங்கிணைந்து இந்த நிவாரணப் பொருட்களை கலெக்ட் பண்ணி, அதாவது மாதவரம் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம், பெரம்பூர் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம், கொளத்தூர் தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்கள்லாம் ஒன்றிணைந்து நிவாரண பொருட்களை அரிசி, பருப்பு, எண்ணெய், அரசல சாமான்கள் அந்த மக்களுக்கு உடனடியாக வாழ்வாதாரத்திற்கு என்னான்றது அவர்களால் முடிந்த அளவிற்கு அந்த சங்கத்தினால் கலெக்ட் பண்ணி ஒரு நிவாரண பொருட்களை இந்த 4 மாவட்டத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த மாதவரம் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம், பெரம்பூர் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம், கொளத்தூர் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் இவர்களுடன் சேர்ந்து சந்த் மகா மாநில பொதுச் செயலாளர் கணேசன் ஐயா அவர்களும், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியல் இன நிர்வாகியும் தலைவராக இருக்கக்கூடிய செல்வி ஹேமலதா கணேசன் அவர்கள் இவர்களுடன் சேர்ந்து இந்த மாதவரம் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம், பெரம்பூர் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம், கொளத்தூர் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம், இந்த சங்கத்தினுடன் அந்த சந்த் மகா மாநில பொதுச் செயலாளர் கணேசன் அவர்களும், செல்வி ஹேமலதா கணேசன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியல் பிரிவு நிர்வாகியாக இருந்து இப்போ பணியாற்றி வருகிறார். அவர்களும் சேர்ந்து அந்த 4 மாவட்டங்களுக்கு சென்று அந்த வரலாறு காணாத மழையால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு வேணுகின்ற தங்களால் இயன்ற அளவுக்கு அந்த நிவாரணப் பொருட்களை கொடுத்திருக்கிறார்கள். கடந்த ஒரு வார காலமாக அவர்கள் அங்கேயே தங்கியிருந்து அவர்களுக்கு வேணுமென்ற நிதிகளையும் கொடுத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மென்மேலும் அவர்கள் கூறுகிறது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தென் மாவட்ட மழை வெள்ள சேதங்களில் விவசாய நிலங்களாகவோ, உப்பளங்களாகவோ, தினக்கூலிகளாகவோ முற்றிலும் வாழ்வியல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நமது உறவினருக்கு உதவ நினைப்பவர்கள் துணிமணிகளை விட அரிசி, பருப்பு, எண்ணெய், மசாலா போன்ற உணவுப் பொருட்களை கொடுத்து உதவினால் வெள்ளத்தால் சீர்குலைக்கப்பட்டு வேளாண்மையின்மையால் அவர்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் ஏற்பட்ட உணவு பிரச்சனைக்கு, வாழ்வாதார பாதிப்புக்கும் பெரும் உதவியாக இருக்கும். ஆகவே கூடுமானவரை உணவுப் பொருட்களாக வழங்குங்கள் அப்படின்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று நம்மளிடம் சொல்லுகிறார்கள். ஆகையால் அந்த 4 மாவட்டத்தில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த குழுவில் சில நம்பர்கள் கொடுத்துருக்குறாங்க, தொடர் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம போடுவோம். அதை நீங்கள் அதை கால் பண்ணி அந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணி நிவாரணப் பொருட்கள் கொடுக்கணும்னா அந்த நம்பரை தொடர்பு கொண்டு அந்த சங்கங்களுடைய நிர்வாகிகளை சந்தித்து நிவாரணப் பொருட்களை அங்கே கொடுக்கலாம். அது யாராக இருந்தாலும் சாதி, மதம், இனம் என்ற வேறுபாடு இல்லாமல் சாதி கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து அங்கே மனிதநேயமாக இருக்கிறார்கள், மக்களாக இருக்கிறார்கள், இந்திய மக்களாக இருக்கிறார்கள், தமிழர் மக்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு அந்த வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் அந்த 4 மாவட்ட மக்களுக்கு சாதி மத பேதம் இல்லாமல் அனைவர்களுக்கும் தங்களால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகையினால் நிவாரணப் பொருட்களை வாரி வழங்குங்கள். நன்றி, வணக்கம்.
ஒரு வாரமா கரண்ட் கிடையாது. மத்தியானம் கூட கரண்ட் கிடையாது. ஆனால் இங்கே எத்தனையோ ஊருக்கு நான் போயிருக்கேன். இது மாதிரி நான் பார்த்ததே நிறைய போயிருக்கு. இது இருக்கிறதாடி நம்ம மக்கள் எல்லாம் அழிவு மாட்டோம். என்ன வெள்ளம் மேலே என்ன அழிவு கையெடுத்து கும்பிடுறது ஒற்றுமையா இருங்க. பிள்ளைகளெல்லாம் நல்ல படிக்க வைங்க. எனக்கு வந்து இந்த வேலை வாங்க. ஒரு 2 பேர் வாங்கிக்கலாம். சைடு நின்றுங்க. இன்னொரு பாக்ஸ் எடுறா. அரவிந்த் இன்னொரு பாக்ஸ் எடுறா. இதை மட்டும் எடுக்கணும். எல்லாம் எடுங்களா. இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கலாம். அதை மட்டும் எடுக்கலாம். கொஞ்சம் வெயிட்டா இருக்கலாம். எடுத்துருந்தா நல்லா நீ ஒரு அது ஆமா போங்க. ஏன் காடு இல்லை போயிடு. பக்கத்தில் போயிடு. போங்க போங்க போங்க. அப்படியே வாங்கி கொடுங்க. நீங்க கொடுங்க கொடுங்க கொடுங்க.
அண்ணா இந்த இதை கொஞ்சம் இது பண்ணிக்காங்கண்ணா, நான் இது பண்ணிடுறேன். இந்தாங்க. வரிசையா எடுக்குங்க. வாங்க சார். இப்போ அவன் வாரம்போது நம்ம வெயிட் தம்பி அவ்வளோதான். மேலே பிடிச்சிக்கோங்க. முள்ளக்காடு பஞ்சாயத்து பொட்டல்காடு. கரெக்டாக பண்ணு. ஆப்பா. இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் பொட்டல்காடு முள்ளக்காடு கிராமம் நம்ம தேவேந்திர குளத்துல இருந்து 500 குடும்பம் இருக்கு. 500 குடும்பமும் இந்த மழை வெள்ளத்துல ரொம்ப பாதிச்சு. ஆடு மாடு எல்லாம் தண்ணியில போயிட்டு கோழி மனுஷனும் உயிர் சேதம் அது நம்ம பஞ்சாயத்துல உள்ளவங்க கிடையாது, வேற ஊர்ல இருந்து நம்ம ஊர்ல வந்து இறந்துட்டாங்க. விடிய விடிய வெள்ளத்துக்குள்ள கிடந்து 500 வீடு இதுல இருக்கு. சரிங்கய்யா, நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். ஒவ்வொரு ஊரா வந்து சென்னை குழு, தேவேந்திர குழு, சென்னை ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு கரூர் எல்லா மாவட்டமும் ஒருங்கிணைப்பு பண்ணி இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஊரா பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐயா. இப்போ இங்கேயும் 500 குடும்பம் இருக்குன்ன உடனே உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு இப்போ வந்திருக்கோம் குழுவா. எங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு செய்யறதுக்கு வந்திருக்கோம். உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த இதுக்கெல்லாம் மேல இடத்துல சொல்லி என்ன அழிவு என்னன்னு பார்த்து பெரியவங்களாம் வந்திருக்காங்க. அதை நாங்கள் கணக்கு எடுத்து உங்களுக்கு என்ன வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ நாங்கள் அதை செஞ்சு தரோம். ரொம்ப நன்றி மேடம். எங்க நம்ம இந்தியன் டீம் கேப்டன் ஐயா வாங்க, அவர் கொடுக்கலாம். ஐயா வாங்க வாங்க. கபடி இந்தியன் டீமோட கேப்டன் கணேசனோட அப்பா. கனிமொழி வந்தாங்கல்ல, கனிமொழி இங்க வரும்போது அழுதுட்டே பேட்டி கொடுத்தாங்க. அந்த கல் வச்சு கட்டுறதுனால இந்த இதுவும் தடுத்து அதான் சமூகம், அதான் உறவு. இதை வந்து நம்ம வளர்த்தெடுத்தாலே நம்ம சமூகத்துக்கான எல்லா தேவைகளும் பூர்த்தி அடையும். நமக்கு நாமே எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்க முடியுன்ற ஒரு உணர்த்து விதமாக தான் வந்தோம். இன்னைக்கு மொத்தமே வந்து நாங்கள் வந்து சென்னை ஒருங்கிணைப்பு குழுன்னு வந்தோம் சென்னையிலேருந்து. ஆனால் இங்கே வந்தவங்க எல்லாருமே ராஜஸ்தான்லேருந்து வந்திருந்தாங்க ஒரு குழு, கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க, கரூர்லேருந்து வந்திருந்தாங்க, ஓசூர்லேருந்து வந்திருந்தாங்க, இன்னைக்கு மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க, அப்புறம் வந்து சிவகங்கையிலேருந்து வந்திருந்தாங்க. இவ்வளோ பகுதியிலேருந்து வந்தோம். நாங்கள் அப்போ ஒற்றுமையாக தான் வந்தோம். இங்கே நீங்களும் அதே மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும். இந்த ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சாதிச்சுக்க முடியும். அதனால அது ஒற்றுமையாக இருங்க. நாங்கள் இதை வந்து பொருட்கள் கொடுக்கறதுக்காக வரல, உங்களை பார்க்கறதுக்காகவும் தான் வந்தோம். ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்ல வந்தோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஊரில் படித்த பசங்க இருந்தாங்கன்னா ஊரை விட்டு துரத்தி விட்டுருங்க. படித்த உடனே ஊருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள்.
மதுரையை சென்னையை பார்த்து, கோயம்புத்தூர் பார்த்து, ஓசூரை பார்த்து வர சொல்லுங்க. இந்த 3 ஊர்லயும் வேலைகள் அவ்வளவு கொட்டி கிடக்கு. உங்களுக்கான உதவிகளும் சப்போர்ட் பண்ணவும் நாங்கள் காத்துருக்கோம். நீங்க துரத்தி விடுங்க, நாங்க வரவேற்க தயாரா இருக்கோம். இந்த ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்றோம். அதனால வந்து பசங்க வந்து ஊர்லயே இருந்துகிட்டு ஊரை விட்டு கிளம்பாம, ஏன்னா நிறைய பேரை பார்க்குறோம். ஒரு நீங்க படிச்சு முடிச்ச உடனே துரத்தலைன்னா 6 மாசம் வீட்டில் இருந்துட்டாங்கன்னா சோகம் வந்துடும். ஊர் விட்டு எந்த காலத்துக்கும் வர மாட்டாங்க. வேலையில சேர்த்து விட்டா கூட 6 மாசம் 2 மாசம் தான் இருக்காங்க, இல்லை 1 மாசம் தான் இருக்கிறாங்க. அடுத்த மாதம் சம்பளத்தை வாங்கினோன்னா எங்கே ஊரில் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல ஓடியாந்துடுறாங்க. அதனால அதை விட்டு போடுங்க, படிக்க வைங்க. வேலை வாய்ப்பு, கல்வி மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இன்னொன்று, இந்த சமூகம் இன்னைக்கு காது கொடுத்து கேட்கும் சமூகமா இருக்கு. உங்களுக்கு பிரச்சனைனா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்க முடியுதோ இல்லையோ, உங்ககிட்ட ஒரு காது கொடுத்து கேட்டு ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக இந்த சமூகம் ரெடியா இருக்கு. அதை நம்புங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம உதவி செஞ்சுக்கலாம். நம்ம சமூக மாற்றம் ஏற்படும். அதுக்காக தான் வந்தோம். எல்லாரும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். எந்த விஷயமா இருந்தாலும் கேளுங்கள், கேட்டாதான் கிடைக்கும். அது உறவுகள்கிட்ட நன்றி. இப்போ வந்து இன்னைக்கு கை தட்டக்கூடாதுமா. மகளிர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சுப்பக்கா பல்லாவட்டில் வந்திருந்தாங்க. அவங்க ஹேமாக்கா வந்து அவங்க நார்த் மெட்ராஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து அரசியல் டெல்லியில வந்துட்டு இப்ப சென்னைக்கு வந்திருக்காங்க. நீங்க வாங்க, முன்னாடி மாதவன் சங்கத்துல இருந்து வந்தாங்க. இவங்க காமெடி மல்லத்தி. இவங்க நம்ம இந்த சமூக நீங்க சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், பேஸ்புக் எதுல பார்த்தாலும் அவங்க இருப்பாங்க. எங்கெல்லாம் பஞ்சம் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க இருப்பாங்க. அது மாதிரி வந்து மகளிர்களும் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. காலையில இருந்து எங்களுக்கு ஒவ்வொரு இடமா போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் வண்டி வரதுக்கு டிலே ஆனால எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் மிச்சம் இருக்கிறவங்க மட்டும் பார்த்துட்டு போட்டுட்டு வந்தோம். உங்க பகுதி நம்ம இவர் தான் கூட்டிட்டு வராங்க, கனிமல்லம். தூத்துக்குடியில் இருக்காங்க. இவங்க அந்த அண்ணன் தான் வந்து எங்களை வந்து இந்த பகுதிக்கெல்லாம் கூட்டிட்டு வந்துருக்காங்க. இப்போ இவரு வாங்க, ஒரு கொஞ்சம் கை தூக்கிட்டு முகத்தை காட்டிங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இவர் சென்னை உங்களுக்கு தந்தது மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜ் இல்ல, மாரிமுத்து. நான் வந்து செம்பூர். உங்க மண்ணின் இந்த பகுதி மக்கள் தான். அம்மன்புரம், இவர் செம்பூர். இத மாதிரி வாலண்டியர்ஸ் வந்து ஒரு 10-15 பேர் வந்து தொடர்ந்து 10 நாள் இந்த பகுதியில் வேலை பார்த்து கிட்டத்தட்ட இந்த பகுதிக்கு மட்டும் நாங்க எங்க கிட்ட காசாகவும் பொது சமூகத்திலிருந்து வந்த விஷயங்களையும் கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த பகுதியில் நிவாரணம் கொடுத்துருக்கோம். இந்த பகுதியில் அது வந்து என்னன்னா ஒவ்வொருத்தரும் இந்த வேலை பார்த்துருக்காங்க, அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க. இந்த ஒரு 15 பேர். இவங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறோம் இந்த நேரத்தில். ஏன்னா நாங்கள் இப்போ கிளம்புறோம் சென்னையை பார்த்து. மீண்டும் வரோம். உங்களுக்கு வேற இது தொடர்ந்து இப்போ இல்லை, சென்னை, கோயம்புத்தூர், ஓசூரை பயன்படுத்துங்க. அங்கே உள்ள உறவுகள் நம்பரை வாங்கிக்கோங்க, தொந்தரவு பண்ணுங்க. என் பையனுக்கு வேலை வேணும், என் பையனுக்கு காலேஜ் வேணும், எனக்கு என்ன படிக்கலாம், என்ன செய்யலாம், இதெல்லாம் கேளுங்க. உங்களுக்கான எல்லா உதவியும் செய்யப்படும். அது மாதிரி மருத்துவ உதவிகள் உங்களுக்கு இந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, இப்போ சேர்க்க முடியல, இல்லை சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், பிரச்சனை இருக்கு அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. சென்னை நம்மளுடைய சமூகத்துல உதவிக்குழுன்னு வச்சுக்கிட்டு பலர் இயங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மருத்துவ உதவிகள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க எல்லா மாவட்டத்திலையும். இந்த மாவட்டத்தில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்றேன். நீங்க நைட்ல ஒரு ஊருக்கு போறீங்க, நைட்ல ஒரு 12 மணிக்கு பிரேக் டவுன் ஆச்சு, எங்க இந்த குரூப்ல உள்ளவங்களை கால் பண்ணுங்க. உங்களுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு உதவி செய்யறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு ஆறுதலா பேசுறதுக்கு ஒரு போன் கால் வரும். இந்த நம்பிக்கையை முதல்ல கொடுக்குறோம். வருங்காலங்களில் முழுமையாக பண்ணுவாங்க, அதை நோக்கி பயணிக்கும். அதனால எல்லாரும் சேஃபா இருங்க, ஒற்றுமையா இருங்க. கொடி ஏத்துங்க. உங்க நம்பர் கொடுத்துருங்க, என் நம்பர் எல்லா நம்பரும் இங்க இருப்பாங்க. ஒரு போட்டோ 20 நாங்க நினைக்கிறோம் 6 8 10 14 16 18 அவ்வளவுதான். கொண்டே கட்டிடு. வேற எது இருக்கா? அவ்வளவுதான். ஒரு பிஸ்கெட் எல்லாம் போதும். என்ன ஐயா?